ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எப்னா சமையலில் பயத்தம் பருப்பு கறி வைக்க போகிறேன். அதுக்கு இந்த இந்த கப்பால் ஒரு கப் பாருங்கள் வியூவர்ஸ். இப்போ நல்ல ப்ரௌனாக பறந்து கொண்டு வந்துட்டு இதை இறக்கினா நல்லா ஆக விடவும் முடியாது. நல்லா ப்ரௌனாக வந்துட்டு பாருங்கோ. இது பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நாங்கள் இதை அப்படியே இதில் இறக்கலாம். இதை நல்லா ஆறின அப்போது இதை இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கழுவேன். அது நல்லா ஆறின மாதிரி வரும். கழுவி போட்டு நல்ல சுடு தண்ணியில் அவிக்க வேணும். வியூவர்ஸ், இப்போ கழுவி போட்டு அடுப்பில் வைக்கிறேன். கழுவி போட்டு வச்சு போட்டு நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சு நல்ல சுடு தண்ணியை இதுக்குள்ளே விட வேணும். இப்போ சுடு தண்ணியை விட்டு அவிச்சா தான் நல்ல இதாக அவியும். எனக்கு தெரியல அவியும். மற்ற அவிய லேட் ஆகும். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இந்த வெங்காயம், உள்ளி, மற்றது பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது இப்போ அவியக்குள்ள இதுக்குள்ளே நான் இதை போட போகிறேன். பாருங்க, விதையும் போட்டு இப்போ அவிஞ்சு கொண்டு வர கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் போடணும். இப்போ வெங்காயம் எல்லாம் பிறகு தாளித்து போட வேணும். அப்போ இப்போ இதெல்லாம் போட்டால் காணும். இந்த நேரம் மிளகும் நச்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுடராக வச்சுருக்கிறேன். அதை இதுக்கு போடுறேன். பயத்துக்கு கட்டாயம் இது போட வேணும். மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பவுடரும் போட்டுட்டு தூள் போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன். இனி இன்னொரு 2 நிமிஷத்தால் இது தேங்காய் பாலையும் விட்டால் சரி. பிறகு தாளித்து போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டேன். நான் இப்போ போட்டு அவிய வைக்கணும். இப்போ தேங்காய் பாலை விடுறேன். இதுக்கு இந்த பயிரை முதல் வறுத்து போட்டு பிறகு அதை கழுவி தண்ணியில் அவிய விடுறதுக்கு சுடு தண்ணியில் அவிய விடைக்குள்ள அவிஞ்சண்டு வேற அதுக்குள்ளே உப்பும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகும் சீரகமும் அரைச்ச தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு பிறகு கடைசியாக இது தேங்காய் பால் இதை விட்டேன். நான் இப்படியே இது வத்தை தாளித்து கொண்டு இருக்கிறேன். அதையும் போட சரி தாளிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ்.